தற்போதைய செய்தி, பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் லாரி மோதியதில் இருசக்கர வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்த காட்சி வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் 25 வயதான ஐடி ஊழியர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சக்திவேல், இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? இப்போ ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார், விபத்து எப்படி ஏற்பட்டது? காயத்ரி, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள பெரியகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கலையரசு. இவரது மகன் ஜெயராஜ் 25 வயது. இவர் கோவையில் ஐடி ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பணிக்கு செல்வதற்காக 400 சிசி கொண்ட தனது இருசக்கர வாகனத்தில் பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்றுள்ளார். அப்போது கிணத்துக்கடவு அருகே உள்ள சிங்காரம்பாளையம் பிரிவு பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி சென்றபோது லாரி அப்போது வளைவில் திரும்பியுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்கம் மோதி சுமார் 50 அடி தூரம் வரை இருசக்கர வாகனம் தரத்தளவென இழுத்துச் செல்லப்பட்டது. இதில் வாலிபர் ஜெயராமன் படுகாயங்கள் அடைந்து மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். அப்போது சாலையில் உரசிய காரணத்தால் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. இதன் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக கிணத்துக்கடவு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் உடலில் காயங்கள் அதிகமாக ஏற்பட்ட நிலையில் இளைஞர் ஜெயராமன் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனம் முழுமையாக எரிந்து சேதமானது. இச்சம்பவம் குறித்து கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி சக்திவேல் விவரங்களுக்காக.